ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நைட் டின்னருக்கு தோசை வித் வடகரி. செம்ம காம்பினேஷனுங்க. இன்றைக்கி நம்ம வடகரி ரெசிபி தான் பண்ண போகிறோம். 2 மணி நேரம் முன்னாடியே இந்த கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா ஊற வச்சாச்சு. இதை போய் மிக்சியில் நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். கொரப்பாக அரைச்ச கடலைப்பருப்பை வடை மாதிரி தட்டி எண்ணெயில் ஸ்லோ ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்துக்கலாம். வடை நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த வடையை எடுத்துட்டு நம்ம 2 கிளாஸ் தண்ணியில் போட்டுடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். ஒரு 3 வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 3 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வடகரி டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு நம்ம ஏன் இவ்வளோ போடுறோன்னா, இது பருப்புனால வாழ்வு உங்களுக்கு பிடிக்காது. அதனால் பூண்டு விருப்பம் இருக்கவங்க போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியில் போட்டு வச்ச வடைகளை கைகளால் நல்லா நசுக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கின உடனே அந்த வடையை போட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் கொதிக்கிட்டோம். மூடி போட்டு வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். தோசைக்கு வடகரி செம்ம காம்பினேஷனுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள்.